தவமேதவ பொருளே தாண்டவ சங்காரவனே நிட்ட சதம் மனதிலே தவலோகமெல்லாம் தானலைவதெதனவே மாயனது கேட்க வகுப்பாரங்கி சுரரும் ஆயனே நீயும் அறியல்லையோ நியாயம் அது டோமசாலி கொடிய மாபாவியனாய் பண்டோர் குரோணி பாதகந்தன் துண்டமதாய் இறந்தானவனும் பேருதிரந்தன் இளையாய் இறந்தாரவர்கள் இறையாய வந்தனக்கு ஆன பசிகள் ஆற்றாமலே அவனும் வானமது அலைய வாய் வீட்டான் கண்டாயே என்று சிவனார் ஈதுரைக்க மாயவரும் அன்று மகமாலும் குண்டோம சாலினுக்கு இறையாக தேவர்களை ஏற்ற நான்கிலாக்கி வரையானதை தூண்டி மறையை கயிறாக்கி வாயுவை தோணி வருணந்தனை நிரப்பாய் தேயமதை சூழ திரைகடலை தான் வருத்தி ஓடையாய் சதிர யுகம் வழியே தானேவி தேடரி மாயன் திருவோணி தானேறி மூவாதி மூவர் தோணிதனை தள்ளிவர காவாலி மாயன் கண்ணியிலே துண்டலிட சதுர யுகமாளும் சண்டி தடி மூடன் எதிரே வரும் மாற்றில் இறையை மிக கண்டாவி நாடி பசி தீர நல்ல இறையாகுமென்றே ஓடி வந்து பாவி ஒழுங்கி நான் துண்டல் தனை தூண்டில் விழுங்க சுரண்டி மீக கொழுவி மாண்டனன் காண்பாவி வலிய மாலை போலே பாவி மடிய பரமேசுரனாரும் தாவி சலத்தால் சதுரயுகம் அளித்தான் சதுர யுகமழிய தானவர்கள் எல்லோரும் மதுர மொழீசன் மலரடியை தான் பூண்டு தேவர் மறையோர் தேவேந்தீரன் முதலாய் மூவர்களும் வந்து முதலோ நடிபணிந்து பரமனே நீரும் படைத்த யுகம் ரெண்டதிலும் வரமேதும் கேட்டு வாழ்ந்தவரை கண்டிலமே அந்த சந்தமில்லா தானுவங்கள் தானுமில்லா இந்த வகை சாதி இல்லாமல் ஈசுரரே பிறந்தால்
பெரியோனடி வணங்கி வரந்தாருமென்று வாளாயுதத்தோடே வலுவும் பலமும் வாய்த்த சூரப்படையும் கொலுவும் பெரிய குவிந்த மதில் கோட்டைகளும் கெட்டு கிளைபாணி கிரண மதுவுடனே நட்டு பயிரால் நாளும் பசி தீர்ந்து இருந்து பொறுக்க ராட்சியம் ஒன்றுண்டாகும் மருந்தி மகாதேவர் மலரோ நடி வணங்கி ஆதி சிவனும் அதிக சந்தோஷமதாய் வேதியரிதன் வருத்தி விளம்புவார் இசுரரும் மாலும் பிரம்மாவும் வாய்த்த பரமேசுரரும் நாலு மறையோரும் நடுவர் மிக கூடி முன்னே உள்ள துண்டம் ஒன்றை இரண்டாக்கி வைத்து பின்னே பிறப்பு பிரம்மா ஊரு படைக்க சிவாய பொருள்தான் சிவநிலை கொடுக்க உபாய பொருள்தான் உல்லாசமே கொடுக்க உண்ட நிவிருபேரும் உருவாய் ஒரு எடுத்து திண்டமது கொண்டார் சிவனை மிக போற்றி அப்போது மாயன் ஆதியடி வணங்கி இப்பொழுது ஈசுரரே இவர்கள் இருவேர்க்கும் என்ன பேர்தானம் இடுவோம் என உரைக்க வண்ண பரமேசுரனார் வகுத்துரைப்பார் பிறந்தான் பெருகு திருமாலே நிர்கேளும் பிறந்த சுரருக்கு பேரிட வேணும் என்றால் மாயனே நானும் ஒரு உபாயம் வகுப்பேன் கேள் ஆயனே நீயும் அது கேட்க வேணும் என்றால் அண்ட பிண்டங்காணா ஆதி கைலாசமதில் தெண்டனிட்டு நிஷ்டை செய்கிறான் சுருதி முனி இந்த முனியடுக்கல் இவர்கள் 2 பேரை விட்டு அந்த முனிதவத்தை அழிக்கவே சொல்லிடுவோம் என்று சிவமுரைக்க எல்லோரும் சம்மதித்து அன்று பிறந்த அசுரர்களை தானேவ போரானே சூரன் போரு போரு நூறானது போல் வாரானே சூரன் வாய்கள் அருகாத வழி சூரருட கைகள் 90 மூரன்கால் 100 உயர்ந்த சிரசன்பதுவும் கண்கள் 100 வெண்டரள மிருகலமே துங்கணங்களாக சூரரிடம் தேறி கண்கவிழ்ந்து யோக கருத்துதாய் நிற்குகின்ற
நின்ற வண்கவிழ்ந்த மாமுனியை வாரி எடுத்தவர்கள் அலை மேலெறிய ஆர்ப்பரிக்கும் அவ்வளவில் கலை மேல் பரந்த கடிய மூனி பகர்வான் ஏனடா என்னை இருந்து தவசளித்து வீணடா செய்தாய் விழலாமரமோடா என்னை எடுத்து இக்கடல் மேல் போட்டாலும் உன்னை அறுக்க ஓரம்பாய் உருவெடுத்து வங்கைய கண்மாயன் பக்கமதில் நான் சேர்ந்து உங்களிருபேரை ஊடுருவ நான் அறுத்து இந்த கடலில் எடுத்துங்களை எறிந்து உங்களோட ஊரை ஒக்ககரி காடாக்கி நானும் வைகுண்டம் நற்பேறு பெற்றிருப்பேன் வானுதிருவானை என்று மாமுனியும் சாபமிட்டான் உடனே முனியை உயர்த்தி எடுத்தே சூர கடல் மேல் எறிந்தார் கர்ம வீதிப்படியே அந்த முனியும் மரணாரருளாலே மந்திர புறக்கணையாய் வாரியலை கொள்ளிருந்தான் சுருதி முனிதனையும் தோயமதில் விட்டறிந்து உறுதி குடி சூரர் ஓடி வந்தே கையிலே மோசமுடன் வந்த முழு நீச பாவியர்கள் ஈசந்தனை தொழுது இறஞ்சி நின்றாரம்மானே சுருதி முனியுடன் எட்டை தொலைத்தவர் கருதிய சூரர் கைலை மேவியே பருதி சூடும் பரமனை போற்றியே வருதி கேட்டு வருந்தினார் சூரரே சுருதி முனிதவத்தை தொலைத்தே வந்தனையும் பொருகி கடல் மீதில் போட்டறிந்து வந்தவர்கள் ஈசந்தனை தொழுது ஏற்றவரம் கெட்டதினார் வாசமுள்ள ஈசன் மாதுமையை தானோக்கி தூயவளே மாயவளே சூரரிருவருக்கும் நேயமுள்ளதோர் வரங்கள் நீ கொடுக்க வேணுமென்றார் வரம் கொடுக்கவென்று மறையோனதிசயித்து சீரசன்பதனுடைய சீர்சூரனை நோக்கி ஏது வரம் உங்களுக்கு இப்போது வேணுமென்றார் தீது குடிகொண்ட சிரசு அம்பதொனுரைப்பான் மாயவரே தேவர்களே மறையவரே மூவர்களே ஆதவர் எங்களுக்கு அதிக வரம் வேணுமென்றார் அம்புவியிலுள்ள அஸ்திரங்கள் வாழாலும் தம்பிரானாலும்
வானமது பூமி மலைகள் இது மூன்றிலுள்ள தானவராய் வாழுகின்ற தங்களால் எங்களையும் கொல்ல துளையாத கொடிய வரம் அதுவும் மல்லு குபாயமதும் வலுவும் பலமதுவும் ஏவலாய் வானோர் எமை தொழுது நின்றிடவும் தவறாமல் இந்த வரம் தர வேணும் என்றுரைத்தார். உடனே சிவனாரும் உற்ற சுரருக்கு அடமாயவன் கேட்ட அவ்வரங்கள் தான் கொடுத்து நீசன் இருக்க நெடிய யூகம் வகுத்து பாசனுக்கு பேரு பகர்ந்தே வீடை கொடுத்தார். விடை வேண்டி பாவி விமலந்தனை தொழுது மடை பாவியான மல்லோசி வாகனனும் தில்லை மல்லாலனுமாய் சேர்ந்தங்கீருவேரும் வல்ல சிவன் வவுத்த வையகத்தில் வந்தனராம். வந்தார் சிவன் வகுத்த வையகத்தில் அம்மானை அந்த சுரர் அவர் இருக்கும் மன்னாளில் உதிர மதுசூரர் ஒக்க ஊதித்தெழுந்து எதிர் சூரப்படையாய் சேர்ந்தங்கிருந்தனராம். இப்படியே சூரர் இவர் சேர்க்கை தன்னுடனே அப்படியே அந்த யுகம் மாண்டிருந்தாரம்மானை ஆண்டிருந்த சூரன் அவனிருக்க மேடைகளும் தாண்டிருந்த வான தடாக உயரமதே சூர படைகள் தொழுது அடிபணிந்து பாதகனுக்கு நித்தம் பணிந்தேவல் செய்திடுவார். ஊழியங்கள் செய்து உற்ற ஈரை இருத்து பாளையங்களாக பணிந்திருந்தாரம்மானை சூரன் கொடுமுடியை சுட்டிய ரசாண்டு பாரமுள்ள கோட்டை பண்ணினான் அம்மானை. இப்படியே சூரனிவன் வாழும் அந்நாளில் முப்படியே சூரன் ஊழி வீதிபடியால் இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி பொசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் அம்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் தாம் பேரிதனவே எம்பினான் சூரன் கெட்டனர் காணம்மானை சூரனவன் செய்த துட்டாம்போர் காமல் வீரமுள்ள தேவர் விரைந்தே முறையமிட தேவர் முறையும் சிவனார்
மிக கேட்டு காவலாய் நித்தம் கைக்குள்ளிருக்கின்ற பெண்ணமுதை பார்த்து புகழ்வாரங்கீசுரரும் கண்ணே மணியே கருத்தினுள்ளனவளே பூலோகம் தன்னிலுள்ள புருடராயுதத்தாலும் மேலோகம் வாழும் விமலராயுதத்தாலும் மலை மேலே வாழும் மாமுனிவர் தன்னாலும் அலையாவரம் மச்சூரனுக்கு கொடுத்தோம் தரியா முடுக்கம் தான் பொறுக்காதேவரெல்லாம் அரியேயன முறைய மனேகம் போர் கரிதே என்றீசர் சொல்ல இயல்கண்ணி எதுரைப்பாள் மலை லோகம் மேலோகம் வையமதில் அகாட்டால் அலை மேல் துயிலும் ஒரு ஆண்டி உண்டு கண்டீரே முன்னேய சுரனுக்கு மூர்சாபமிட்டதொரு வண்ண சுருதி முனி மந்திர பிரகணையாய் வளர்ந்தங்கிருப்பான்கான் மாயருட பக்கலிலே கிளர்ந்த மொழி கேட்டு கிருபை கூர்ந்த ஈசர் மாலை வரவழைத்து வப்பமெல்லாம் முறைக்க சால பொருளும் சம்மதித்து அங்கரமுடன் அலையில் வளர்ந்த அதிக கணையெடுத்து சிலை ஏற்றி அம்பை சிரித்து மிக தொடுக்க அம்பு பகையாலும் அதிக மால் பகையாலும் கம்புளித்து சுரனோர் பற்பம்போல் தானாக்கி சூரனிருவருட சிரசை மிக அறுத்து வாரிதனில் விட்டறிந்து வாழி சூனையாடி மலரோ நடி பணிந்து வைகுண்டம் கேட்டிடவே பலமான குண்ட பதவி மிக கொடுத்தார் முகத்தை மாயன் நன்றளித்து இசரிடம் செவ்வாகள் நின்று செப்பினாரிசருடன்